இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் காரைக்குடியில இருந்து விஜயகுமார் சித்தர் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை என்னுடைய குருநாதர்கள் 3 பேரை சொல்லிட்டு நான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். மூக்குப்படி சித்தர் ஐயா, முருக கடவுள், ஜீவானந்த ஐயா. இந்த 3 பேருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்னுடைய குருநாதர்களை நான் எப்படி சந்தித்தேன், இந்த ஆன்மீகத்துக்குள்ளார நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். என்னுடைய குருநாதர் மூக்குப்படி சித்தர் ஐயாவை 2018 வருஷம் ஜனவரி மாதம், அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது, தேதி மட்டும் ஞாபகத்தில் இல்லை. அப்போ 2018 ஜனவரி மாதம் நானும் காரைக்குடி பக்கத்தில் மானகிரிங்கிற ஊரில் ஒரு நண்பர் இளங்கோ அப்படின்னு பேர், அவர் இன்ஜினியர், 2 பேருமா திருவண்ணாமலைக்கு சாமி கும்பிட்றதுக்காக யதார்த்தமாக போயிருக்கோம். அப்போ போனப்போ எனக்கு மூக்குப்படி சித்தர் ஐயாவை எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா சாமி கும்பிடுவேன், எல்லாம் உண்டு, ஆனால் ஒரு சித்தர் வகையில் இருக்காங்க, அங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய நண்பர் இளங்கோ இன்ஜினியர் தான் சித்தரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். சரி வாங்க அப்படின்போது அந்த சித்தர் அவரை பார்த்தா என்ன நமக்கு என்ன அப்படின்னு நான் அவரை கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இவர் பார்த்தாலே ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் போனோம். 2 பேரும் போனால் ஒரு ஆட்டோவில் எங்கள் கையில் ஒரு 150 ரூபாயோ 200 ரூபாய் தான் இருந்துச்சு. அப்போ அதில் திரும்பி காரைக்குடிக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வரணும் பஸ்ஸுக்கு. அப்போ எப்படிடா அவரை பார்க்குறது அப்படின்னு ஆட்டோவுக்கு போய் விசாரித்தோம். விசாரித்தப்போ 150 ரூபா வேணும்னு ஆட்டோக்காரர் கேட்டிருந்தார். ஆகா, இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு பஸ்ஸுக்கு வேணுமே, வேறு இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் திடீர்னு ஓடியாடுறாரு. யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் யார் என்ன எதுவுமே தெரியாது. நாங்கள் எதுவுமே அவர் காதுபட எதுவுமே பேசவே இல்லை. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே தான் இருக்கார் அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து மூக்குப்படி சித்தர் ஐயாவை இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கடைசியாக பார்த்தா நாங்கள் வந்த வழியிலே கொஞ்சம் தள்ளி ஒரு ஆட்டோவில் உட்காந்துருக்கிறார். ஆட்டோவில் இப்படி அட்டனக்கால் போட்டுவிட்டு இப்படி உட்காந்துருக்கிறார். சரி, ஒரு வழியாக அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நானும் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, அவரும் இன்ஜினியரும் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு அப்படி தான் இருப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி தாடி இதெல்லாம் கிடையாது, நார்மலாக எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ போய் நின்று பார்க்கும்போது நேராக என்னை போய் நின்று ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, நேராக என்னை பார்க்குறாரு. எனக்கு சந்தோஷம். ஆகா, அவர் பார்த்தாலே ஸ்பெஷல்னும் போது ஏதோ ஒரு அற்புதம் நமக்கு வாழ்க்கையில் நல்லா வர்றதுக்கும், பொதுவாகவே என்னோடய எண்ணங்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அப்போவே இருக்கும். நல்லா வர்றதுக்கு இவர் பார்த்துட்டாரு, ஓகே நமக்கு சூப்பர், நல்லா வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு கற்பனையில் சந்தோஷத்தில் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்த மாதிரி ஒரு மெய் சிலிர்த்து போய் இருக்கேன். என் நண்பர் இளங்கோ இன்ஜினியர் வந்து, என்னையா உங்களை மட்டும் பார்க்குறாரு, என்னைய பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், என்னையை பார்த்தாலே நல்லது நடந்தாலே உங்களுக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த இடத்துல இருக்கேன்னா என்னுடைய நண்பர் அங்கே நிற்கிறார், ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறார். நீங்கள் இங்கே வாங்க, நான் அங்கே போகிறேன்னு நான் 10 அடி தள்ளி போகிறேன். 10 அடி போனால் அப்பவும் என்னையை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்ட்டு எதை பற்றி நாங்கள் கற்பனை பண்ணலை, சந்தோஷம்ட்டு அடுத்து பஸ் ஏறி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இது 2018 ஜனவரி மாதம் நடந்தது. இதோட யோசனை நான் பண்ணவே இல்லை. அடுத்து சரியாக ஒரு 6 மாதம் இருக்கும், தேதியோ மாதமோ எனக்கு சரியான ஞாபகத்தில் இல்லை. ஒரு 6 மாதத்தில் திரும்பி நான் தனியாக அவரை பார்க்க போகிறேன், மூக்குப்படி சித்தரை போய் பார்த்துட்டு வருவோன்னு என் நண்பரை கூப்பிடாம நான் பாட்டில் போகிறேன். அங்கே போயிருந்தப்ப நடந்து எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகும்போது ஒரு மரத்தடியில் இப்போ சாமி இந்த பக்கம் பார்க்குறாங்கன்னா அப்படியே சாமியோட வலது கை பக்கம் சுற்றி தான் கிரிவலம் வருவாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கதை பார்த்துட்டேன். அவர் ஆட்டோவில் உட்காரல, சும்மா சாதாரணமாக ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, அந்த தரையில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ உட்காந்துருக்கும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போனப்போ அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு 10 பேர் கூட்டம் போடாதீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச அற்புதம் நடந்துச்சுன்னா, அவங்க 10 பேரையோ 15 பேரையோ நான் சரியாக என்னால், ஆனால் கூட்டமாக இருந்தாங்க, அவங்கள கை காமிச்சு அப்படியே ஆஃப் பண்ணார் ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஃப் பண்ணோன்னே யாரும் பக்கத்தில் வரல, மூக்குப்படி சித்தர் ஐயா பக்கத்தில் வரல.
அப்போ நான் போய் பக்கத்தில் போய் அவரை அப்படி பாதத்தில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அப்போ நான் தான் பேசலாம்னு இருந்தது. நான் பேசலாம்னு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப மெய்சிலிர்த்து போன மாதிரி வார்த்தைகள் வந்து வாயில் வரல. அப்படியே கிடைக்காதது கிடைச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி அசந்து போய் தான் இருந்தேன். அதான் உண்மை. அப்போ அவர் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்கார். அதுதான் இந்த உலகத்தில் உள்ள பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் நான் மனைவிட்டையோ பிள்ளைங்கள்ட்டையோ யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. அந்த ரகசியத்துப்படி ஆரம்பித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் நான் ஊருக்கு வந்துட்டேன். இதுதான் உண்மை. ஊருக்கு வந்த பிறகு மறுபடியும் இன்னொரு 6 மாதம் தாண்டி இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் 6 மாதமாக வருதுன்னா, இப்போ யோசித்து பார்க்கும்போது தான் அதெல்லாம் சரியாக எனக்கு புரியுது. அப்போ சென்னையில் வேலை செஞ்சுட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்றதுக்காக திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். திரும்பி வரும் பொழுது அங்கே இந்த கையேந்தி பவன்னு சொல்லுவாங்க. தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம். விலை கம்மியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். அப்போ அதில் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதில் சாப்பிட்றதுக்காக போகிறேன் அந்த கையேந்தி பவன் கடைக்கு. அப்போ சரி ஒரு பாத்ரூம் போயிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எய்த்தாப்பில் ரோட்டை கிராஸ் பண்ணி போவோம்னு நினைக்கும் போது, அப்போ அவருடைய பெரிய காம்பவுண்டு, அது எப்படின்னா நம்ம 20 அடி 30 அடி உயரம் இருக்கும், ஒரு கணிப்பில் சொல்கிறேன். அதில் அவர் என்னுடைய குருநாதர் மூக்குப்பிடி சித்தரையா இன்று காலை எத்தனை மணிங்கிறதே மறந்து போச்சு. அன்னைக்கு ஞாபகம் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே மறந்துட்டேன். அதான் உண்மை. இயற்கை எழுதினார் அப்படின்னு போட்டவுடனே எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு. ஆகா, நம்ம குருநாதர். நான் அவரை பற்றி ரொம்ப சிந்திக்கலை, இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கினேன், பேசுனது ஞாபகம் இருக்குது. அதுக்கான காலம் வரணும்ல, அது எப்போன்னு பார்த்துக்கலாம். நான் ரொம்ப சந்தேகப்படுவேன், எல்லாத்தையும் நம்பிட மாட்டேன். எனக்கு ஒரு இது சரின்னு பட்டா மட்டும் தான் நம்புவேன். அப்போ அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும் பொழுது, அப்போ தான் இந்த ஜீவானந்த ஐயா குருன்னு சொல்கிறேனே, அவர்கிட்ட எனக்கு ஒரு 15 வயசாக இருக்கும்போதே அவர் தெரியும். சென்னையில் நான் குடியிருந்தேன், விருகம்பாக்கங்கிற இடத்துல குடியிருந்தேன். அப்போலேருந்தே அவருக்கு தெரியும். நான் வேலை பார்க்குற இடத்துல அவர் ஒரு மேஸ்திரியோட தம்பி, ரெண்டுமே. அவர்கிட்ட யதார்த்தமாக அன்னைக்கு அவர் ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை. அவரோட தம்பி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பழக்கத்தில் இருக்கார். அவரோட தம்பி ரத்னவேல்னு பேர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் நம்பரை கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கி இந்த விஷயத்த பேசுகிறேன். இந்த மாதிரி எனக்கு திடீர்னு பேசும்போது அவங்களுக்கு யார் என்னன்னு தெரில, நான் இன்னார் பேசுகிறேன்னு, அவன் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனால் இந்த மாதிரி மூக்குப்பிடி சித்தரையா இந்த மாதிரி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொன்னார். அண்ணே தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, என்னண்ணே ரொம்ப வருத்தம்னு சொல்லாமல் சந்தோஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா, அவர் உயிரோடு இருந்து நிறைய பேருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. இதை தாண்டி அடுத்த ஒரு பதவிக்கு போயிருக்காரு. அப்போ இன்னும் நிறைய அவர் செய்ய போகிறாரு. அதனால தான்ப்பா சந்தோஷம்னு சொன்னார். இப்படி பேசினோடனே எனக்கு அது நல்ல ஒரு பதிலாக தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்து ஜீவானந்த ஐயா குரு ஓட்டேரியில் இருக்கார். அவர் தான் எனக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ளார எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லி எனக்கு ரொம்ப சுருக்கமாக எளிய முறையில் சொல்லி கொடுத்தார். மந்திரங்கள் சொல்லணும், அது அப்படி இப்படி வரலாறு படிக்கணும், அப்படி இதெல்லாம் சொல்லவே இல்லை. ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுத்தார். அதோட ஆரம்பத்தில் அவர் இறந்து இதை அவர்கிட்ட நான் பேச்சு வந்துக்கிட்டே இருக்கேன் ஜீவானந்த குருட்ட. எப்படி, ஏன்னா நான் யாரையுமே இன்னைக்கு ஏற்றுக்கிட்டேன், அன்னைக்கு வந்து சொல்கிறாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேட்டுற மாட்டேன். ஏன்னா நான் போகிற ரூட் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால எதையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய தப்பு தவறுலாம் நடக்குது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு அப்படியே ஒரு வருஷம் அப்படியே தள்ளிக்கிட்டே ஓடுது. ஐயா இறந்து கரெக்டாக அடுத்த ஐயா மூக்குப்பிடி சித்தரையா வந்து 2018 டிசம்பர் 9 தன்னோட உயிரை விடுறாங்க. இதுதான் உண்மை. அதே அடுத்த டிசம்பர் 9 நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே கரெக்டாக அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் செட் ஆகிட்டே வருது. ஜீவானந்த குரு சொல்லிக்கிட்டே வரார், இப்படி செய் அப்படி செய்யணும். எல்லா பயிற்சியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு கட்டுப்பாட்டில் வந்து அன்னைக்கு ஆரம்பமாக அதுக்குள்ளே வந்தேன். அதில் நிறைய விஷயம் நடந்துச்சு. அது இன்னும் சொல்லணும்னா ஒரு சில விஷயங்களை நான் நிறைய சொல்லலாம். அது எல்லாம் வந்து கண்ணில் காமிக்க முடியாது.
அனுபவத்தில் எனக்கு புரியும். அது மற்றவங்களுக்கும் அனுபவித்தவங்களுக்கும் தெரியும். அதனால் இவரோட சந்திப்போட ஆரம்பம் எப்படி ஆன்மீகத்தில் உள்ளே வந்தேன், யார் மூலிமா வந்தேன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐயா சொன்ன அந்த 5 நிமிஷம் ரகசியம்தான் இந்த விஷயம். இப்போ இந்த வீடியோவில் வர்றதுக்கு காரணமே இப்போ தீபாவளி அன்றைக்கி இப்போ முடிஞ்ச ஒரு 10 நாளைக்கு அது 22 என்னமோ தீபாவளி தேதி மறைஞ்சு அதுக்கு மறுநாள் எனக்கு எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாரையும் காப்பாற்று, உன்னை வெளிப்படுத்திக்க அப்படின்னு ஐயா கனவுல டெய்லி பூஜையில் நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் தான் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு ஃபோனில் நிறைய பேர் பேசுவாங்க. அதை அப்படியே பூஜையில் சொல்லுவேன். அப்போ அதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க உள்வாங்கினவங்க என்கிட்ட திரும்பி பேசியிருந்தா என்றைக்கே சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் கனவுல இதை நீ உலகத்துக்கு வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இப்போ இந்த செல்ஃபோன் மூலிமா யூடியூப் மூலிமா எல்லாருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது உலக நன்மைக்காகத்தான் இந்த விஷயமும். ஆன்மீகத்துக்குள்ள இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்தராக எனக்கு ஃபோனில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். நிறைய நல்ல விஷயம் இருக்குது. தலைமுறையாக எல்லோரும் நல்லா வாழணும். நல்லது.